ரெண்டு விதமான ஜெபம் நம்ம ஒருத்தரும் செய்யறோம். ஒண்ணு என் தேவைக்காக, இன்னொன்னு மற்றொரு தேவைக்காக. அல்லேலூயா. ஆனா தேவன் வேதத்திலிருந்து நமக்கு என்ன கொடுக்கிறார், வேதத்திலிருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியம். நமக்கு வேதம் தெரியும், ஓரளவுக்கு தெரியும், கொஞ்சம் தெரியும், சிலருக்கு அதிகமா தெரியும். ஆனா அது முக்கியம் இல்லை. வேதத்தை தெரிவதை காட்டிலும் கடைபிடிப்பு தான் முக்கியம். கையாளுகிற விதம் ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த கையாளுகிற விதத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றதுதான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை. வேதத்தை நான் எப்படி கையாளுகிறேன்? வேதம் என்பது வெளிச்சம். அல்லேலூயா. கண்ணாடி. அந்த கண்ணாடியில என்னுடைய முகத்தை நான் பார்க்கிற போது முதலாவது யார் தெரிவாங்க? நான் தான் தெரிவேன். அப்போ அந்த முகத்தை, அந்த கண்ணாடியில் இருக்கிற முகத்துல என்ன குறைகள் இருக்கிறதோ என்னுடைய முகத்துல, அதை நான் சரி செய்வேன். அது சரி செய்கிறது எனக்கு அதுவே நேரம் போதுமானதா இருக்கும். அப்போ சில நேரங்களில் சங்கீதத்துல சொன்ன அழகா மன்னிப்பு பத்தி சொன்னார். இதான் நம்மளை மன்னிச்சிருக்கிறார். அப்போ நான் மற்றவங்களை மன்னிக்கணும். அதான் காரியம். அதுல அது பெரிய ரகசியம். ஆனா சுருக்கமா முடிச்சிட்டாரு. அப்போ ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு சில நேரங்களில ஏன் பதில் கிடைக்க மாட்டேங்குது? துன்மார்க்கருடைய ஜெபமோ கர்த்தருக்கு அருவருப்பான், நீதிமான்களுடைய ஜெபமோ கர்த்தருக்கு பிரியம். அப்போ நாம் செய்கிற விஷயம் தேவனுக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் செய்கிற, பேசுகிற, சிந்திக்கிற காரியம் தேவனுக்கு பிரியமா இருந்துச்சுன்னா என்னுடைய ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. அப்ப என்னுடைய ஜெபம் கேட்கப்படாதற்கு காரணம் யோசிக்கணும் நம்ம. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா பேசுகிற வார்த்தை என்பது எப்படி வேணா பேசிட்டு போலான்றது முக்கியம் இல்ல. எதை குறித்து ஆண்டவர் நமக்கு தெளிவாக வேதத்திலிருந்து, ஏன்னா ஒரு விசுவாசிக்கு வேதம் தான் அவனுக்கு கண்ணாடி, வேதம் தான் அவனுக்கு வெளிச்சம், வேதம் தான் அவனுக்கு பாதை, வேதம் தான் அவனுக்கு ஜீவன். அந்த ஜீவனுக்குள்ள நான் பிரவேசிப்பதற்கு எனக்கு என்ன வேணும்? கண்கள் வேணும். அல்லேலூயா. அந்த கண்களால் தான் நாம பார்க்கணும் வேதத்தை. அதாவது வேதத்தில் உள்ள ரகசியங்களை பார்க்கும்படி என் கண்களை நாம் திறந்தரணும். சங்கீதக்காரன் சொல்ற திறந்தரணும். அப்போ ஆவிக்குரிய கண்கள் நமக்கு வேணும். ஒரு வசனத்தை நான் படிச்சுட்டு மேலோட்டமா போயிட்டா தெரியாது. ஒரு வசனத்தை படிக்கிறோம், சாதாரணமா மேலோட்டமா போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. ஆனா அதுல உள்ள ஊடுருவி பார்க்கிற போது அதனுடைய வெளிச்சத்தையும், அதனுடைய உண்மை தன்மைகளையும், அதனுடைய உள் நோக்கத்தையும் நம்ம அறிந்து செயல்படுகிற போது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கும், தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அது என்ன ஆசீர்வாதமாய் காணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நாம் தியான வசனம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என்படியே எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். இது ஒரு அழகான ஒரு ஜெபம், அழகான ஒரு ஜெபம் இல்லைங்களா? நம்ம எல்லாருமே பெரும்பாலும் தரித்திரத்தை யாரும் விரும்ப மாட்டோம். வறுமையான விரும்புவீங்களா? வறுமைய விரும்புவோமா? கட்டாயம் யாரும் விரும்ப மாட்டோம். நேற்று இருந்த நாளை காட்டிலும் நாளை தினம் எனக்கு நல்ல நன்மையா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், அப்படிதான் நினைக்கிறோம். துன்பப்படுகிறது யாரும் சந்தோஷமா ஏத்துக்கோமா? ஆனா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஏன்னா அவர் உங்களுக்காக துக்கங்களையும் பாடுகளையும் அனுபவித்தார். அல்லேலூயா. அப்ப துக்கங்களையும் பாடுகளையும் அனுபவித்த தேவன் நமக்கு
கொடுக்கிற வசனம் என்ன தெரியுங்களா? நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து. சில நேரத்துல பரிபூரணம் எல்லாமே இருக்குதுங்க. இப்போ ஒரு பிள்ளைக்கு எல்லா தேவைகளும் ஒரு தகப்பன் பூர்த்தி செய்யறார் கேட்காமையே. அப்ப அந்த பிள்ளைக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குங்களா? உங்களை பார்த்தா கேட்கிறேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார் கேட்காமையே. அவனுக்கு வேண்டுதலும் விண்ணப்பமும் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டா என்ன பண்றோம்? நாமெல்லாம் முழிக்கிறோம். இருக்காது. ஏன்னா அவன் ஏற்கனவே அவன் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து விட்டாச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் தேவைகளை சிலுவையிலே ஏற்கனவே பூர்த்தி செய்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சில நேரம் நான் பரிபூரணம் என்னன்னு நமக்கு தெரியறது இல்ல. பரிபூரணம் ஏதோ எல்லாமே சகலமும் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு என்ன பண்ணணும்? சாப்பாடு ரெடியா இருக்கணும். ஆனா அந்த உணவை செய்வதற்கும் அந்த சமையல் நின்று செய்வதற்கு எவ்வளவு மணி நேரங்கள் தேவைப்படுகிறது? 1.5 மணி நேரம் ஆகுமா? 2 மணி நேரம் ஆகுமா? மிச்சமாவனா அப்படின்னு சத்தம் வருது. வந்து செஞ்சு பாருங்க. ஆனா அதனுடைய சுவையை சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரே ஒரு செகண்ட் தான். உப்பு இல்ல, காரம் இல்ல, சப்புனுக்குது, டேஸ்டே இல்ல, என்ன குழம்பு. அங்க மூஞ்சி என்ன முக நாடு என்ன பண்ணுது? வேறுபட்டு போயிருது. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? புரிதல் இல்லை. புரிதல். அப்போ நமக்குள்ள அந்த புரிதல் இருக்கணும். ஆண்டவர் எனக்கு நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து. மறுதலிப்பு அப்படின்னாவே கொஞ்சம் கஷ்டம்தான். நான் அந்த அந்த சந்தோஷத்தை பெற்றனா, அந்த அந்த என்ன சொல்ற நன்மையை பெற்றனா, நன்மை பெற்ற இடத்துல இருந்து நான் அவரை மறுதலிச்சா எப்படி இருக்கும்? கஷ்டமா தானே இருக்கும். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறாருங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? நீ ரட்சிப்பு என்ன பண்ண மத்தவங்க சொல்லணும். அதுதான் ரட்சிப்பு கொடுத்திருக்கிறாரு. நான் பெற்ற சந்தோஷத்தை பெருக வையகம் இல்லைங்களா? அப்ப அந்த 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 அன்பை நான் மற்றவர்களுக்கு கொடுப்பது எந்த வகையில கொடுக்குறேன் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல. வேற பெருசால நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கறது இல்ல. சொல்லப்படுகிறது நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் நான் என்ன பண்ணிருக்க கூடாது? மறுதலித்து. கர்த்தரை யார் என்று சொல்லாதபடிக்கும். சொல்ல முடியுமா? அது மாதிரி சொல்றாங்க பிள்ளைங்க. சில நேரத்துல தன் தகப்பனை பார்த்து சொல்றாங்க, நீ யாரு எனக்கு தெரியாது, என்னத்த பண்ணிட்ட, எனக்காக என்னத்தை நீ செஞ்சு வச்சுட்ட, அது உன் கடமை, அது உன் கடமை, நீதான் செய்யணும். ஏன் பெற்றாய்? பிள்ளைகள் தன் தகப்பனை பார்த்த கேள்வி. ஆனா தகப்பன் அந்த அந்த நடந்து வருகிற பாதை கடினமானது. ஆமா, தகப்பனுடைய பாதை கடினமா இருக்கும். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது. இது தகப்பன் என்ன பண்றாங்க? தன் பிள்ளைகளிடத்துல அந்த சுவாதீனத்தை கொடுக்குறாங்க. இங்க சொல்றாரு, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும். 2 ஜெபத்தை ஏறெடுக்கிறார். 2 ஜெபம். அதுக்கு மேல ஒரு வசனம் வாசிப்போமே. 38 வாசிங்க. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. என்னங்க அழகான ஜெபம். சொல்ல முடியுங்களா உங்களுக்கு? பணம் வீட்டுக்குள்ள வந்து வைக்கிறாங்க, பணம் வந்துட்டே இருக்குது. ஆண்டவரே எனக்கு வேணா போதும், உங்களால சொல்ல முடியுமா? என்ன பிரசாந்த், சொல்ல முடியுமா உன்னால? பத்த மாட்டேங்குதுண்ணா. 10 ரூபாய் 20 ரூபாய் செலவுக்குதுண்ணா. காத்திருக்கு. இவர் சொல்றாரு, மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு என்ன பண்ணுங்க? தூரப்படுத்திருங்க. என்னங்க அழகான ஜெபம். மாயை என்னை கண்களுக்கு முன்மா வைக்காதீங்கன்றார். மாயை புரியுதுங்களா? இருக்கு ஆனா இல்ல. இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இருக்காது. வர்ற மாதிரி தெரியும் ஆனா வராது, போயிடும். ஏன்? என்ன காரணம்? வருதுங்க, ஏன் போயிடுது? அது உங்ககிட்ட தங்கிடுச்சுன்னா அது உன்னை ஆளுக்கு பண்ண ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அது உங்ககிட்ட தங்கிடுச்சுன்னா அது ஒண்ணு ஆளுக பண்ண ஆரம்பிச்சிடும்.
நல்லா புரியுதுங்களா? அதனால சில நேரத்துல ஆண்டவர் அப்பப்ப என்ன பண்ணிடுறாரு, காலைக்கு தேவையானதை இன்னைக்கு கொடுத்துடுறாரு. நாளைக்கு தேவையான நாளைக்கு ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். பரமண்டனுடைய ஜெபம் அது. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏங்க, எருமனிடத்தில் போய் கற்றுக்கொள்ளணும் இவர் தான் சொல்றாரு. சோம்பேறியே, நீ எருமனிடத்தில் போய் கற்றுக்கொள். 6 நீதிமொழிகள்ல போய் கற்றுக்கொள்ளுப்பா. அது கோடைகாலுக்கு தேவை வேண்டிய ஆகாரத்தை என்ன பண்ணுதான், சேர்த்து வைத்துக்குது. அப்ப நான் சேர்த்து வைக்க கூடாதா? என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்ப நீ அன்னன்னைக்கு போதுமா? அன்னன்னைக்கு பாடுகள் போதுமா? அன்றன்றைக்கு தினத்துக்கு பாடு அன்றன்றைக்கு போதும். நீங்க பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமா, நாளைக்காக நீ கவலைப்படாதீங்கன்ற ஆண்டவர். நீங்க நாளைக்காக கவலைப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த பரிபூர்ணம் என்ன பண்ணாது, வராது. நாளைக்காக நீ கவலைப்பட்டு உட்கார்ந்தா இன்னைக்கு சந்தோஷம் போயிடும். என்ன மகனே, நாளைக்காக நீங்க உட்கார்ந்து கவலைப்படுறீங்க, நாளைக்கு பிரியாணி சாப்பிடணும், அதனால இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, பட்னியா இருக்கிறது, இன்னைக்கு சாப்பாடே செய்யறதில்ல. அது ஆண்டவர் விரும்புறாரு. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்போ மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்துங்க ஆண்டவரே. அதுக்கு கீழே தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாது இருப்பீராக. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாது இருப்பீராக. இது என்ன சொல்றதுன்னா, சில நேரத்தில் ஐஸ்வர்யம் மிகுதி ஆவதுனால் இருதயத்தில் மேல வைக்காதீங்கன்ற. இருதயம் புரியுதுங்களா? ஆமா, அப்படியே மாறிடும், அப்படியே சாஞ்சிரும். அப்படி சாக்க கூடாதுன்றார் ஆண்டவர். ஆமா, உங்கள் இருதயம், உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்குமா? பொக்கிஷம் எங்க, உங்க இருதயம் அங்க இருக்கும். வீட்டுல ஒரு 15 பொண்ணு நகை இருக்கு, கண்ணு எங்க இருக்கும், சிந்தை எங்க இருக்கும்? ஐயோ பூட்டினா பூட்டலையா, பூட்டலையா, ஐயோ பூட்டாம சாவி எங்க வச்ச, கவனம் எங்க இருக்குங்க? அப்போ அதெல்லாம் சொல்றாரு, எனக்கு தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடாது இருப்பீராக. அதனாலதான் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாருன்னு சொல்லிட்டு பரமன ஜெபம். இதுக்கு 2 ஒத்து பாருங்க, உங்களுக்கு புரியும். என்ன விஷயம் தெரியுங்களா? ஒரே விஷயம்தான், போதும் என்கிற மனசு எனக்கு வேணும். ஆமா, இன்னும் கொஞ்சம் ஒரு 2000 ரூபாய் கம்மியா இருக்கு 1 லட்சத்துக்கு, அதை மட்டும் இவ்வளவு சம்பாரிச்சிட்டுனா கொஞ்சம் எனக்கு போதுங்க. பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், என் சின்ன பொண்ணுக்கு ஒரு 5 பொண்ணு நகை எடுத்துட்டுனா போதுங்க, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் சேர்த்து பரவாயில்ல. இதை நம்ம நேரம் கேட்டிருக்கிறோம். இது ஆசை, தப்பு இல்லை. ஆனா அதற்காகவே ஓடுறது, புரியுதுங்களா? அது தேவனுடைய சமூகத்துல அழகா சொல்றாரு, ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் எனக்கு கொடாது இருப்பார், மாயை பொய் வசனிப்பை எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு தூரப்படுத்துங்கப்பா. ஆமா, மாயை வந்துச்சுன்னா நமக்குள்ள நம்ம கிட்ட வந்துச்சுன்னா அது என்ன பண்ண, நம்மள ஆளுக பண்ண ஆரம்பிச்சிடும். இருக்குது ஆனா இல்ல, இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்றோம், அப்படி பெரிய கற்பனை பண்ணிட்டு அந்த ஒரு 5 ஏக்கர் வந்துச்சுன்னா இது போட்டு அதை பண்ணி இது பண்ணி இல்லைன்னா உட்காந்து கணக்கு போனோம். சில டைம் செலவு வரவங்க மட்டும் தான் பாக்குறேன். செலவு ஒண்ணு இல்லைங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா எவ்வளவு செலவு ஆகுது? குறைஞ்ச சாதாரண காய்ச்சல் போனா 1000 ரூபாய் வேணும், சிம்பிளா. ஆனா வரவு, அதனாலதான் நீ எதுக்கு நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாதன்ற ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம அநேக நேரம் நாளைக்காக தான் கவலைப்பட்டு இருக்கோம். அல்லேலூயா. நாளைக்காக கவலைப்படவே கூடாதான். என்னங்க நீ பாரு சொல்லிட்டீங்க, நாளைக்கு என்ன பண்ணணும், சங்க கட்டணும், சீட்டு கட்டணும், லோன் வருது, இஎம்ஐ வருது, போட்டு என்ன பண்றோம், அதெல்லாம் வீட்டுல படுத்த தூக்க வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த காதுல சத்தம் வருது எனக்கு. ஆனா அதையும் தேவன் சந்திப்பார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் உங்களுக்கு நடத்துவார். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா போராட்டம் எல்லாம் வாழ்க்கை கிடையாது. ஆமா, நல்லது ஒரு போராட்டத்தை போராடினேன் அப்படின்றார் பவுல். அப்போஸ்தலன் பவுல் ஓட்டத்தை முடித்தேன் அப்படிங்கிறார். அப்ப ஓட்டத்தை முடிப்பதற்கு ஒரே ஒரு விஷயம் தான், பெருசெல்லாம் தேவையில்லை, போதும்பா, இருக்கிறது போதும். அந்த போதும் என்கிற மனதுடைய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயமா
தீமோத்தேயு இல்ல, போதும் என்கிற மனதோடு கூட தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ நமக்கு ஆதாயம் என்னதான்? பரிபூரணமா, ஐஸ்வர்யமா? இல்லைங்க, இல்ல, தேவன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பொய் வசனிப்பையும் மாயையும் பொய் வசனமும் எனக்கு தூரப்படுத்து, ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுவதனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷி தரலுங்கிறார். அப்போ எனக்கு அளவு எவ்வளவுன்னு தெரியல அவருக்கு, எனக்கு அளவு எவ்வளவுன்ட்டு அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் நான் பயப்படுறோம். நம்ம என்ன பண்றோம்னா, இன்னைக்கு 500 ரூபாய் வருமானம் பத்தாது, 1000 ரூபாய் வருது, என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கிறோம். அது தேவையில்லை. 500 ரூபாய் வருதா, அதுக்குள்ள நம்ம செலவு பண்றது நமக்கு தெரியும். அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. ஏன்னா ஐஸ்வர்யவான் பரலோகத்துல என்ன பண்ண முடியாது, பிரவேசிப்பது ஒட்டகமான ஊசினுடைய காதிலே நுழையதை பார்க்கணும், ரொம்ப அரிது. ஆமா, அது ஊசினுடைய அந்த வாசலை பத்தி சொல்றாரு ஆண்டவர். ஊசி வாசல் ஒண்ணு இருக்கு, அது இல்ல, அதை குறித்து சொல்றாரு. அப்போ அந்த சப்ஜெக்ட் தேவை நமக்கு. ஆனா ஐஸ்வர்யவான் தரித்திரம் ஒருவரை சந்திக்கிறார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லாசரு எல்லாருக்குமே தெரியும். ஐஸ்வர்யவானும் லாசரும் ஒருவர் சந்திக்க முடியாது தேவன் ஏற்படுத்துறார். ஆமா, இதுல யார் பரலோகராஜர் பிரவேசிச்சாங்க? ஆபிரகாம் மடியில் யார் போனது? லாசர் தான் போன, ஐஸ்வர்யன் போல. அதனாலதான் எனக்கு ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் கொடாது இருப்பீராக. ஒரு வசனம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் வெளியேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். நம்ம பாஷையில சொன்ன ஜாலியா இருந்தான். என்ன இருந்தா? ஜாலி. அவன் யாரு? பெரிய பணக்காரங்க. எங்கதான் ஆண்டவருடைய பார்வையில் தான் அவனும் இருக்கிறான், உண்டா இல்லைங்களா? ஐஸ்வர்யனுடைய யாருடைய பார்வையில் இருக்கிறான்? ஆனா உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கிற போது செய்யத்தக்கவளுக்கு நீ செய்யாமல் இராதேங்கிறார். ஆமா, ஆமா, நாளை தினத்தை குறித்து நீ கவலையப்படாத, அது கர்த்தர் பார்த்துக்குவார். இங்க சொல்லப்படுகிறது, அந்த ஐஸ்வர்யவான் ரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட ரத்தாம்பரமும் வஸ்திரமும் தரித்து அனுதினம் எப்படி வாழ்ந்தானா? சம்பிரமமாய் வாழ்ந்தான். அவனுக்கு என்ன இல்ல? குறைய கிடையாது, எந்த குறையும் கிடையாது, எந்த விண்ணப்பம் கிடையாது, எந்த வேண்டுதலும் கிடையாது. புரியுதுங்களா? நமக்கு தான் நிறைய விண்ணப்பம் அதிகமா இருக்கு. தூங்கி எழுந்த உடனே காலையில் படுக்கிற வரைக்கும் நிறைய அப்ளிகேஷன் என்ன பண்ண ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டே இருக்கிறோம். தேவ தூதம் கொண்டு போய் என்ன பண்றாங்க? டெலிவரி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? ஆனா ஆண்டவர்கிட்ட பதில் வருதான்னு பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட பதில் வருதா? விண்ணப்பத்தை போடுவோம். வேதம் தானே சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் புத்திக்கு மேலாம் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். நான் என்ன பண்றேன்? ஆண்டவர் எடுத்து சமூகத்துல ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? கொடுத்துரும். இந்த மனுஷன் ஐஸ்வர்யன் என்ன பண்றான்னா, சம்பிரமமாய் வாழ்ந்தான். அவனுக்கு எந்த குறையுமே கிடையாது. ஆனா அது கீழே வாசிப்போம். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிச்சு. அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான்? அந்த தரித்திரன் அருவருப்பு. புரியுதுங்களா? ஒரு சின்ன புண்ணுல சீல் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு மாதிரி பண்ணும், பாத்தீங்களா? இப்படி திரும்பிக்கும். புரியுதுங்களா? அந்த தரித்திரன்
இந்த சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷனுடைய வீட்டின் வாசல் அருகே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எதுக்காக? பசி. பசி வந்தா பத்தும் பறந்து போயிருமா? போகக்கூடாது. நிறைய நேரத்துல போயிருது இல்ல? அல்லேலூயா. பசி வந்து ஆமா தானே, சீக்கிரம் போயிடும். தண்ணி எடுக்க சீக்கிரம் வீட்டு என்ன பண்ண, டென்ஷன் ஆயிரும். பசி வந்தா எல்லாமே போயிடும், பறந்துடும். ஆனா அதையும் பசி யார் கொடுத்தாரு? ஆண்டவர். அந்த பசி மட்டும் ஒரு விஷயம் ஆண்டவர் நம்ம கொடுக்கலனா என்ன பண்ண மாட்டோம்? காலையில எழ மாட்டோம், சாப்பிட மாட்டோம், குளிக்க மாட்டோம், வேலைக்கு போக மாட்டோம். எப்படி இருப்போம்? போட்டது போட்டவாகல இருக்கும். உண்டா இல்லைங்களா? ஆமா. இரவு பகல் இல்லைன்னா எப்படி இருக்கும்? யோசிங்களா? எப்ப யோசிங்களா? இரவு பகல் பசி இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுக்கலனா நம்ம வேலையை செய்ய மாட்டோம், சோம்பேறியா இருப்போங்க. எது என்ன கவலை சொல்லுங்க? எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான். படுகிற பாடு பிரயாசம் கொஞ்சம் இல்ல, வானத்தின் கீழே எல்லாம் தான் மாயை. அல்லேலூயா. இந்த மனுஷன், இந்த தரித்திரன் என்ன பண்ணானா, தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்வதற்காக அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்றுவது, அதை சாப்பிடுவதற்கு என்ன பண்றான்? காத்து இருக்கிறான். அதோட விட்டா பரவாயில்லையே, இதுக்கு ஒரு நாய்க்குட்டி வேற அங்க என்ன பண்றான்? இவனே கொடுமன் வந்து உட்காந்துக்கிறான். கொடுமன்ட்டு அவன் பசி ஆத்துறதுக்கு உட்காந்து, அது வந்து என்ன பண்ணுதான்? அந்த பருக்களை தான் நக்கிட்டு அப்படின்னு போட்டிருக்கோம் வேதத்துல பதிவு பண்ண வச்சிருக்கிறாரு. இந்த எருது புண் காக்கா அறியாதுன்னு சொல்லுவாங்க. எருது புண் பார்த்திருக்கீங்களா? அது காக்கா வந்து கொத்தும். எருது என்னமே பண்ண முடியாது. கையில காலு கேளுக்குது, எப்படி என்ன பண்ண? நாமளா கூட பார்த்திடலாம். ஆனா அது எதுவுமே பண்ண முடியாது. அந்த எருது புண்ணோட காக்கா அறியாதான். அது போல இந்த நாய் என்ன பண்ணுச்சான்? அந்த பருக்களை நக்கிட்டுன்னு போட்டிருக்கு. கீழே வாசிப்போம். அந்த தரித்திரன் பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். டெட் என்பது எல்லாருக்கும் ஒண்ணுதான். மரணங்கிறது பணக்காரனுக்கு வந்து இல்ல. டெத்து தள்ளி போடலாம். 2 வருஷம் அல்ல 5 வருஷம் அந்த பலத்தின் மிகுதினால, அதாவது என்னன்னா அவன் இருக்கிற செல்வத்தினால கொஞ்சம் டெத்தை தள்ளி போடலாம். மருந்து மாத்திரை எடுத்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ல கொஞ்சம். ஆனா உயிர் போக வைக்க முடியுமா? போயே தீரும். அல்லேலூயா, போயே தீரும். அப்போ இந்த மனுஷன் 2 பேருமே அடக்கம் பண்ணப்பட்ட 2 பேரும் மரிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்க கற்பனையில கொண்டு வந்து நிறுத்திக்கணும். நீங்க மேஜையில விழுகிற துணிக்கிய தின்றதுக்காக காத்துட்டு இருக்கிறான் தரித்திரன். அப்போ இவன் அவ்வளவு சீக்கிரம் கீழே போட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? வேலைக்கே ஆகாது. ஐஸ்வர்யா என்ன பண்ணுவான்? அவன் ஜாலியா இருக்கிறான். இவனை பத்தி கவலையே கிடையாது அவனுக்கு. யாரை பத்தி? தரித்திரனை பத்தி எந்த கரிசனையுமே கிடையாது. அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து கரிசனை உள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. ஆமா, அந்த கரிசனை, அந்த தரித்திரனுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிலுவைக்கு வந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த மனுஷன் காத்துட்டு இருக்கிறான். 2 பேரும் மரிக்கிறாங்க. மரித்து இவன் எங்க போறான்? ஆபிரகாம் தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்படுகிறான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து, யாருங்க? யார் வேதனை? ஐஸ்வர்யான் வேதனைப்படுறான் பாதாளத்துல. ஆனா இவர் எங்கிறாரு? ஆபிரகாம் மடியில இருக்கிறாரு. புரியுதுங்களா? நீங்க பூமியில எதை விதைக்கிறீங்களோ அது பரலோகத்துல அறுக்க முடியும். நன்மை விதைச்சீங்கன்னா அங்க என்ன பண்ணுவீங்க? நன்மை தான் அறுப்பீங்க. இங்க தீமை விதைச்சீங்கன்னா அங்க தீமை தான் அறுக்கப்படும். புரியுதுங்களா? ஆமா. என்ன அர்த்தம் தெரியுங்களா? வாழ்கிற நாட்களில நம்ம என்ன செய்யறங்கிறது முக்கியம், எப்படி வாழ்கிறன்றது முக்கியம். அதை நான் அறியாம வாழ்ந்துட்டு இருந்தேன்னா தேவனுடைய சத்தியத்தை நான் அந்த பொய் வசனிப்புக்குள்ள நான் போயிருவேன். ஏன்னா பொய் வசனிப்பை மாயம் எனக்கு தூரப்படுத்துகிறார். புரியுதுங்களா? அப்போ நான் எப்போ நான் ஆண்டவர் விரோதமான நான் செய்கிறேனோ, அவருக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியிலையோ, அந்த பொய் வசனிப்புக்குள்ள நான் போயிருவேன். புரியுதுங்களா? அப்போ
நான் ஆபிரகாம் மடியில் இருக்க மாட்டேன், பாதாளத்துல இருப்பேன். அப்ப ஆபிரகாமோட மடியில் இருந்த அந்த மனுஷன், இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது என்ன பண்றான்? தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியில் இருக்கிற லாசருவையும் கண்டான். அவன் வாழ்கிற நாட்களில, பூமியில வாழ்கிற போது இந்த தரித்திரம் கண்களுக்கு தெரியல. புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன சொல்ல வரணும் புரியுதா? ஆமா, ஏன்னா ஒரு ஆத்மாவும் கெட்டு போது தேவனை சித்தம் இல்லை. நீங்க வாழ்கிற நாட்களில தேவன் சில வேலைகளில ஒரு தரித்திரனையும், ஏதோ ஒரு காரியம் ஒண்ணு இயலாம, ஏதோ ஒரு ஆலோசனை, தேவனுடைய சத்தியத்தை கேட்பதற்காக ஆண்டவர் அனுப்புவார். அப்ப நான் அமைதியா இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் அமைதியா இருந்துட்டேன்னா சொல்லப்படுது பாத்தீங்களா இல்லையா? எப்படி இருந்திருக்கும் உனக்கு? ஐயோ, நான் ஏமாந்துட்டேன். ஆனா அங்க போய் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் அங்க போய் மாத்திக்கலாம் ஆகாது. இங்க நான் பூமியில வாழ்கிற நாட்களில மனம் திரும்பி ஆண்டவருக்கென்று நான் விதைக்கப்படுகிற போது, ஆண்டவருக்கென்று என்னை நான் விதைக்கப்படுகிற போது, அங்க நான் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆபிரகாம் எனக்கு என்ன பண்ண இருக்காது, விடைகள் இருக்காது. புரியுதுங்களா? ஆமா, இங்க அவன் என்ன சொல்றான்னா, ஆபிரகாம் மடியிலே லாசருவை கண்டான். எப்படி இருக்கும்? அவன் உள்ள உடைஞ்சு போயிட்டு இருக்கும். ஐஸ்வரன் உள்ள அப்ப உடைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சொல்ல, அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரல்களின் நுனியில் தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அப்போ பருக்களால் நிறைந்த ஒரு மனுஷன், தரித்திரன், பார்க்கிறதுக்கு அருவருப்பான இந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறார் பாத்தீங்களா? சில நேரங்களில நம்முடைய பார்வைக்கு அற்பமா இருக்கும், சிலர் அற்பமாய் அருவருப்பாய் காணப்படுவார்கள். ஆனா தேவனுடைய பார்வையில் அவங்க விளையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. ஆமா, யாரையும் அற்பமா நினைச்சிடக்கூடாது. தேவ தூதர் அப்படிதான் வருவாங்க, ஆண்டவர் அனுப்புவார். ஆமா, என் பிள்ளை எப்படி இருக்கிறான், உண்மையா இருக்கானா, ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அதே அனுபவங்களை வளர்ந்திருக்கிறானா, இல்ல நிறைய ஆயுசுவை விருத்தி ஆகும் போது தன்னை மாற்றிக்கொண்டானா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு? சில நேரங்களில பரிசோதிப்பார். அல்லேலூயா. அப்ப அந்த சோதனையில நான் ஜெயிக்கணும். அப்போ அந்த மாயையும் பொய் வசனிப்பையும் நான் எனக்கு தூரப்படுத்தணும். அப்பதான் அந்த சோதனைக்கு நான் தப்பி பிழைக்க முடியும். இப்போ அவன் என்ன சொல்றான்னா, இந்த லாசனுடைய விரலின் நுனியில தண்ணீரை நனைத்து என்னுடைய நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்பும் அப்படின்னு கெஞ்சுறான். அங்க என்ன பண்ண முடியாது? ஜெபத்துக்கு பதில் வராது, ஜெபம் கேட்கப்படாது. எப்போ? ஆமா, முடிஞ்சு போச்சு. சூரியன் என்னாச்சு? மறைஞ்சிருச்சு. அங்க போய் என்ன பண்ண முடியாது? நீங்க போயிட்டு என்னை கொண்டு வாங்க, அது பண்ணனா வேலைக்கு ஆகாது. அப்ப இந்த நாளில நான் என்ன பண்ணணும்? மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணணும்? மனம் திரும்புதலுக்குள்ள என்னை நடத்திக்கணும். அப்பதான் ஆண்டவருடைய அந்த சித்தத்தை, அந்த ஆபிரகாமுடைய மடியில லாசர் இருக்கிறது போல அந்த அனுபவம் நமக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும், கிட்டும். அது மாத்திரம் இல்ல, அவன் சொல்றான், எனக்கும் அவனுக்கும் அந்த அப்பதான் நினைக்கிறான், எங்க வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்களே. அது கீழே வாசிப்போம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் நாட்களில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். என்ன அனுபவிச்சிட்டே? உன் நன்மைகளை அனுபவித்தாய். நன்மையை அனுபவிச்சிட்ட. நல்லா தெரிஞ்சுக்க. சில நேரத்தில் நமக்கு பாடுகள், நிந்தைகள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், தேவைகள் இதெல்லாம் இருக்குதுன்னா சந்தோஷப்படுங்க. நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுது, நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள். ஆமா, ஐயோ அதுக்காக எனக்கு அதுல இருந்து கவலை புலம்பாதீங்க. ஆண்டவர் பார்த்துக்குவார். வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. வருத்தப்பட்டு பார சுமக்கருவிலே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமா மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அப்ப ஆண்டவரிடத்தில் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கற்றுக்கொண்டிருக்கிறோம். கற்றுக்கொண்டிருக்கிறோம். கற்று தேறினவர்களாக அல்ல, கற்றுக்கொள்ளுகிற படிப்பினையில நாம் வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவன் சொல்றான், நீ பூமியில இந்த நாட்களில் எல்லாம் நன்மை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அவன் தீமை அனுபவிச்சான். பசிக்கு சாப்பாடு இல்லை, ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒன்றும் வைத்தியம் பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல, வைத்தியம் பண்ணிக்க முடியல, அதுக்கு பொருளாதாரம் இல்லை, நெருக்கடி. புரியுதுங்களா? ஆனாலும் தேவன் மரணத்துல அவன் என்ன பண்றாங்க, 2 பேரையும் சந்திக்க வைக்கிறார். அந்த மரணம் என்ன பண்ணுது? அந்த மரணத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு மாற்றம். யாருக்கு? தரித்திரனுக்கு, லாசர். அவனுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமா, நீங்க இப்ப துக்கப்படலாம், இப்ப நீங்க கலங்கி தவிக்கலாம், போராடலாம், கலங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவன் ஒரு நன்மை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு ஒரு நன்மை வச்சிருக்கிறார். அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக தான் இந்த பாடுகள், இந்த வேதனைகள், இந்த சஞ்சலங்கள், இந்த வருத்தங்கள், இந்த பாரங்கள். அந்த நன்மையை அனுபவிக்கிறது தான். சும்மா நமக்கு நன்மை கிடைச்சிடாது, சும்மா பிரயாசம் கடாம நமக்கு நன்மை கிடைச்சிடாது. ஆமா, அதனால கலங்க வேண்டியதில்லை. கீழே வாசிப்போம். அதை நினைத்துக்கொள், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்தில் கடந்து போகவும், அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும், அவ்விடத்திலிருந்து எங்களிடத்தில் கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றார். இதுதான் விஷயம். ஆண்டவரே, நான் போயிட்டு கீழே போயிட்டு மனம் திரும்பிட்டு வர 2 வருஷம் கழிச்சு வந்துடுறேன், என்னை விட்டுருங்க. நடக்குமா? வாய்ப்பில்லை. என்ன இல்லைங்க? வாய்ப்பில்லை. அல்லேலூயா. இது தருணம், இதான் தருணம். ஆமா, இது தருணம். ஏன்னா இந்த தருணம் நமக்கு விசேஷமானது. இதை நம்ம என்ன பண்ணக்கூடாதான், போக்கடிச்சிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க? போக்கடிச்சிடக்கூடாது. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கர்த்தாவே, கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அனாதையாய் நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த பக்கம் இருந்து இங்க வர முடியாது, இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போக முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? நான் போயிட்டு வந்து 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு திரும்பி நான் வந்துடுறேன் ஆண்டவரே அப்படின்னு ஆகாது.
இன்னைக்கு. ஆமா, ஏன்னா நான் கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கணும். தேவன் எவ்விதமா நம்மை தூக்கி எடுத்தார். ஆமா, எந்த பாடுகள் மத்தியில நம்மை தூக்கி எடுத்தார், அதை மறக்காம தான் போதும், அவ்வளவுதான். அல்லேலூயா. அதை மறக்காம இருந்தாவே பொய் வசனிப்போம், மாயை நம்மளை விட்டு போயிடும். என்ன பண்ணக்கூடாதுங்க? 2 விஷயத்தை மறக்கக்கூடாது. ஒண்ணு, ஆண்டவர் நம்ம எங்க எடுத்தாருன்னு மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. இப்ப எங்க வச்சிருக்கிறாருன்னு மறந்துடக்கூடாது. இது 2 நீங்க மறந்துட்டீங்கன்னா பொய் வசனிப்போம், மாயை உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனா இது மறக்காம நினைச்சுக்கிறீங்க பாத்தீங்களா, அப்ப அது உங்களை அணுகாது. அப்ப ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பரிபூரணம் அடைகிறதுனா மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படி எனக்கு கலந்து என்னை போஷித்தருளும். இது ஜெபம். அப்போ அந்த என்ன சொல்றேன்னா, எனக்கு போய் நான் வந்துடுறேன் ஆபிரகாம் சொல்லிட்டார், முடியாதுப்பா. பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. இடைவெளி, புரியுதுங்களா? நான் என்ன பண்ண முடியாது, அவ்வளவுதான். அந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் வர முடியாது. லாசர் நினைச்சாலும் இந்த பக்கம் வர முடியாது, பாதாளத்துக்கு வர முடியாது. அதே ஐஸ்வர்யவான் நினைச்சாலும் அந்த பக்கம் போக முடியாது. அப்பதான் உனக்கு என்ன ஆகுது? பெரிய விழிப்பு வருது, ஒரு யோசனை வருது. அப்பதான் சொல்றான், நான் போய் சாட்சியா போய் சொல்லிட்டு வந்துடுறேன். எங்களுடைய உறவினர் நண்பர்களுக்காக, எங்க சொந்த பந்தம்லாம் இருக்கு. எப்போ? சம்பரமாய் வாழ்ந்து முடிச்சிட்டான், நன்மை அனுபவிச்சிட்டான். எங்க ஆபிரகாம் மடியில இருக்கிற லாசரை பார்த்து பொறாமப்படுறான். ஐயோ போச்சு, அது இல்ல சொத்து, எனக்கு இதுதான் சொத்துன்னு தெரியாம போச்சு. அது இல்ல பொக்கிஷம், இதுதான் எனக்கு பொக்கிஷம் தெரியாம போயிடுச்சு, கதறான். அதுக்கப்புறம் வாசிப்போம். அப்பொழுது அவன் அப்படியானால் தகப்பனே எனக்கு 5 சகோதரர் உண்டு. 5 சகோதரர் இருக்கிறாங்க எனக்கு, எங்க பூமியில இருக்கிறாங்க. அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் நான் வேணாம், அவர்களுக்கு சாட்சியாக போக வேண்டியதில்ல. அவன் போயிட்டு லாசர் சொல்லுங்க, லாசர் என்ன வேணாம், பரவாயில்ல, நான் போனா போயிட்டு பாரு. அதுக்கு சொல்றாரு பாருங்க, அவருக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், ஜெபிக்கிறேன். ஆபிரகாம் அவனை நோக்கி அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கட்டும். வேலைக்கு ஆகல, அங்க என்ன விண்ணப்பம் பண்ணாலும் ஒரு பதிலும் கிடையாது, எல்லாம் ஃபெயிலியர். அது கீழே வாசிப்போம். அதற்கு அவன் அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, திருப்புணும் பண்றாராம். அப்படி இல்ல, மருத்துவரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்தில் போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன் அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடாவிட்டால் மருத்துவரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாரானா கூப்பிடுறோம், ஆராதனைக்கு வரோம், கேட்கிறோம் சத்தியத்தை. எதுக்கு? தவறி போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நான் புதுப்பிச்சுக்கிறதுக்கு வரேன், ஆலயத்துக்கு என்ன நான் சுத்திகரித்துக்கு நான் வரேன். அப்ப ஆண்டவர் இடத்துல வருகிற போது ஏதோ நமக்கு பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்குது? பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ரட்சிக்கப்பட்ட தேவ பலனா இருக்குதான். அல்லேலூயா, அல்லேலூயா. பைத்தியமா தான் தெரியும், என்னமோ பேசுறாங்க, கத்துறாங்க, இருக்கிறாங்கன்னு. ஆனா புரியுதுங்களா என்னன்ட்டு? அவர்களுக்கு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, மோசே இருக்கிறாங்க. அவங்க சொல்லிக்குவாங்க, இப்போ வேலை பாரு. உம்மை போல அழகு கண்டுபிடிக்கலை, ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலை. நாங்கள மறந்த போதும் நீங்க
நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. நான மனுஷ மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே.